إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாட்டுமனாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் பாராட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக, வீட்டில் உள்ள பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களிடம் பாராட்டை பெற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். என்னுடைய வாப்பா உம்மா என்னை பெருமையாக பேச வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும், என்னை விரும்ப வேண்டும் என்று பிள்ளைகள் ஆசைப்படுவார்கள். அதே போல வகுப்பில் உள்ள மாணவர்கள் தன்னுடைய ஆசிரியர் நம்மளை விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும், ஆசிரியருக்கு பிடித்தமான செயல்களை செய்து அவர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஒரு வேலையாளி, வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளி நம்மளை நேசிக்க வேண்டும், நாம் அதற்குரிய விருப்பமான செயல்கள் என்ன, அதை நாம் செய்வோம் என்று ஒரு தொழிலாளி ஆசைப்படுவார். இப்படி உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் யாராவது நம்மளை பாராட்ட வேண்டும், நம்மளை நேசிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கும்போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை படைத்திருக்கின்றானே, இந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எப்போது என்றால், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை இவர்கள் செய்தார்கள் என்றால், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல்களை இவர்கள் செய்தார்கள் என்றால், அல்லாஹ் இவர்களை நேசிக்கின்றான், அல்லாஹ் இவர்களை விரும்புகின்றான். ஆக வானங்களையும் பூமியை படைத்த அல்லாஹ் நம்மளை நேசிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எந்த மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும், அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த செயல்கள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும், செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல்கள் என்ன, அல்லாஹ் எதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான், எப்படிப்பட்ட குணங்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஹிப்பு என்ற வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். யுஹிப்பு என்றால் முஹப்பத், முஹப்பத் என்றால் நேசம், பாசம், அன்பு.
ஒரு விருப்பம். ஆக முஹப்பத் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் அந்த செயல்களை சுட்டி காட்டியிருக்கின்றார். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான இடங்களில் இன்னல்லாஹ யுஹிப்பு வல்லாஹு யுஹிப்பு, நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொல்லி அடுத்ததாக அந்த செயல்களை அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். ஆக முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அழகாக சொல்லியிருக்கின்றார், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான். முஹ்சின் என்ற வார்த்தையை விளக்கமாக நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால் நன்மை செய்யக்கூடியவர்கள், நல்லதை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் நல்லதை செய்யக்கூடியவர்களை விரும்புகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களை விரும்புகின்றான் என்று இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது இதற்கு இன்னொரு வசனத்தை கொண்டு நாம் விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன நன்மை செய்யக்கூடிய அந்த அமல்? வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், நீங்கள் நன்மையை செய்யுங்கள் எப்படி அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை நாடுகின்றானோ, நன்மை செய்கின்றானோ. அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு அதிகமான பொருளாதாரத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ் நம்மளுடைய ரிஸ்கை விசாலப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய, அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அந்த அருட்கொடைகளில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை செய்ய வேண்டும், 4 பேருக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மையான காரியம் அதிகமாக ஈடுபட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இங்கே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். முஹ்சின் என்பவர் வெறும் நல்ல செய்பவர் மட்டுமல்ல, நன்மை செய்பவர் மட்டுமல்ல, அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வுடன் சிறந்த முறையில் செய்கின்றார்களே, அதுதான் முஹ்சின், அதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களாக இருக்கின்றது. உதாரணமாக ஒருத்தர் உதவி கேட்கின்றார், எனக்கு தேவைப்படுகின்ற உதவி தேவைப்படுகின்றது, நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய, நாம் எதை அவர் கேட்கின்றார் நம்மிடத்தில் இருந்ததுன்னா அதை எடுத்து நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் முஹ்சின், இதுதான் நன்மை செய்வது. அதே போல ஒருவருடைய குறைகளை மறைப்பது இது நன்மை செய்வது. அதே போல ஒருவரை நாம் கேவலப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் இருப்பது நாம் நன்மை செய்வது, அமைதியாக இருப்பது நன்மை செய்தல். ஆக இப்படிப்பட்ட நன்மையான விஷயங்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ரெண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன, பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான். குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய ஒவ்வொரு சந்ததிகளும் பாவம் செய்யக்கூடியவர். வஹைருல் ஹத்தாய் தவ்வாபூன, பாவம் செய்தவர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அதாவது தௌபா செய்கின்றார்களே, பாவங்கள் எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் வந்து தௌபா செய்கின்றார்களே, அவர்கள்தான் சிறந்தவர். பாவம் செய்துவிட்டு பாவத்திற்கு மேலே பாவத்தை அடுக்கி கொண்டு செல்பவர் மனிதர் சிறந்தவர் அல்ல. பாவம் செய்ததற்கு பிறகு அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்றாரே, தௌபா செய்கின்றார்களே, அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பாவத்திற்கு பிறகு மனம் வருந்தி கண்ணீர் மல்க அல்லாஹ்விடம் திரும்புவர்களை, அல்லாஹ்விடம் வரக்கூடியவர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். யுஹிப்புத் தவ்வாபீன, தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்று எத்தனை மனிதர்கள் பாவங்களை செய்துவிட்டு ஒரு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டோம் என்றால் அல்லாஹ் அதை மன்னிக்கின்றான், அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தௌபா செய்யாமல் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்பவர்களே அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். மூன்றாவதாக வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், முக்கியமான ஒரு விஷயம், சுத்தமாக இருக்கக்கூடியவர், தூய்மையை பேணுபவர்களை அல்லாஹ் விரும்புகின்றார். இன்று உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எந்த தூய்மையும் பேணாமல் வாழ்கின்றார்கள். வெறும் குளிப்பது மட்டும் தூய்மை அல்ல, வெறும் குளித்து நல்ல ஆடை அணிவது மட்டும் தூய்மை அல்ல. நாம் எப்படி இருக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எதை வழிகாட்டி இருக்கின்றது, நாம் எப்படி வாழ வேண்டும், தூய்மையாக எப்படி இருக்க வேண்டும், சுத்தமாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கமாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. அதன்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. ஆனால் நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்படி வாழ்கின்றோம்? அசுத்தமாக வாழ்கின்றோம். உடல் தூய்மை, மார்க்கம் உடல் தூய்மையாக இருக்க வேண்டும். அதாவது சிறுநீர் கழித்ததற்கு பிறகு ஒது செய்வது ஒரு சுத்தம். ஆனால் ஒது செய்யாமல் சில மனிதர்கள் அப்படியே வருகின்றார்களே,
இது மிக அசுத்தமாக இருக்கின்ற செயல் அல்லவா? அதே போல ஒரு மனிதன் குளிப்பு கடமையாகிவிட்டால் உடனே குளிக்க வேண்டும். உடலை தூய்மையாக வைத்திருப்பதல்ல. சில மனிதர்கள் அதிகமாக குளிப்பதும் அல்ல. இது உடல் தூய்மை. அல்லாஹ் உடல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ் நேசிக்கின்றான். உடை தூய்மையாக இருக்க வேண்டும். ஆடை இருக்கின்றதே அல்லாஹுக்கு பிடித்தமான ஆடையாக நம்ம உடுத்திருக்க வேண்டும். வலிபாசு தக்வா கைர் என்று சொல்லியிருக்கின்றானே, ஜீனத் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே, அப்படிப்பட்ட ஆடை நாம் உடுத்த வேண்டும். மன தூய்மை, நம்முடைய உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யக்கூடிய செயல்களாக இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்றவர்கள் பார்ப்பார்கள், மற்றவர்களுக்கு பிடித்த செயலாக இருந்தது என்றால் அதை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் உடல் தூய்மை, உள்ள தூய்மை, உடை தூய்மை, இதய தூய்மை ஆக இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். நான்காவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். இறையச்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து வாழுகின்றான் அல்லவா, அல்லாஹ்வை நினைத்து நினைத்து பயந்து வாழுகின்றான் அல்லவா, அந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். தனிமையில் இருந்தாலும் மக்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற உணர்வுடன் வாழ்கின்றானே. ஒரு பாவம் செய்ய போகின்றோம், மற்றவர்கள் யாரும் இல்லை. திருட போகின்றோம், மற்றவர் யாருமே இல்லை. விபச்சாரம் செய்ய போகின்றோம், மற்றவர் யாருமே இல்லை, மக்கள் யாருமே இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒருவன் நம்மளை பார்க்கின்றானே, அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றானே, அந்த பயம், அந்த உணர்வு இருக்கின்றதே, அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த இறையச்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாமெல்லாம் இன்று உலகத்தில் வாழ்கின்றோம். எத்தனை பேரிடம் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றது, இறையச்சம் இருக்கின்றது, பயபக்தியுடன் நாம் வாழ்கின்றோமா? ஏதாவது ஒரு வியாபாரத்தில் நாம் பயபக்தியுடன் நாம் இருக்கின்றோமா? எப்படி வாழுகின்றோம் என்பதை நம்மளை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆக அல்லாஹ் இறையச்சமுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஐந்தாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், பொறுமையாளர்கள். பொறுமை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், நஷ்டங்கள் ஏற்படலாம், சோதனைகள் ஏற்படலாம், துக்கம் ஏற்படலாம். எல்லாமே வரும் பொழுது அந்த மனிதன் பொறுமையாக இருக்கின்றானே, பொறுமையை கடைபிடிக்கின்றானே, அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் நேசிக்கின்றான். சோதனை வரும்போது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களே. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான சோதனைகளை கொடுத்தான், பொறுமையாக இருந்தார்கள். அதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்தான், பொறுமையாக இருந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்துவிட்டு அவர்கள் எப்படி இருந்தால் பொறுமையாக இருந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள், அவர்களை அல்லாஹ் சோதித்தான். எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த துன்பங்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு விதத்தில் அவர்கள் சோதனைகளை அனுபவித்திருக்கின்றார்கள். எல்லா விதத்திலும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். எதற்காக? அல்லாஹ் நமக்கு இதற்கான கூலியை தருவான். சோதனையாளர்களுக்கு அந்த சோதனையில் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக இதற்கு ஒரு கூலி அல்லாஹ் மிக அதிகமாக தருவான் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்களே, அதை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். பாவத்தை விட்டு விலகி இருக்கின்றார்களே, அதில் பொறுமையாக இருக்கின்ற அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நம்ம சொல்லி காட்டியிருக்கின்றான். ஆறாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கின்றான். முழு நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றான். ஃபைதா அஸம்த, நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்து விட்டால், ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஒரு வியாபாரத்தை நீங்கள் தொடங்குகின்றீர்கள், ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம், லாபமும் ஏற்படலாம். ஆனால் அந்த வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன்பு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த காரியத்தை நீங்கள் செய்ய போகின்றீர்கள், அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்களே உங்கள் மனதில் இது நஷ்டமடைந்துவிடும், அதாகிவிடும், இதாகிவிடும் என்ற எண்ணத்துடன் அந்த வியாபாரத்தை நீங்கள் தொடங்கினீர்களால் எந்த பலனும் இருக்காது. நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அந்த காரியத்தை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றார், என்னுடைய அடியான் அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும்
எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அவன் முடிவு எடுப்பதற்கு முன்பு என் மீது நம்பிக்கை வைக்கட்டும். ஏனென்றால் எல்லாம் விதிப்படி தான் நடக்கின்றது. எல்லாம் விதிப்படி நடக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது அது தீங்கு ஏற்பட்டாலும் அல்லது நன்மை ஏற்பட்டாலும் அல்லாஹுடைய விதிப்படித்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவன் முதலில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் ஒரு காரியத்தில் முடிவு செய்து விட்டால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். என்னுடைய அடியான் என் மீது நம்பிக்கை வைத்து விட்டான், அவனை வெறும் கையோடு நான் அனுப்பிவிட மாட்டேன். அவன் என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு வியாபாரத்தை தொடங்கி விட்டான், அவனுடைய வியாபாரத்தில் நான் லாபம் தருவேன். ஆரம்பத்தில் நஷ்டமாக இருந்தாலும் பிறகு அல்லாஹ் அவனுக்கு லாபத்தை கொடுப்பான். ஆரம்பத்தில் ஒரு காரியம் சோதனையாக இருந்தால் பின்னதி அல்லாஹ் அவனுக்கு ஒரு பெரிய இலகுவாக ஆக்கி தருவான் என்பதை ஒரு மனித நம்பிக்கையுடன் எடுத்தால் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஏழாவதாக நீதியுடன் நடப்பவர்கள், நீதியுடன் நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் நீதி நியாயமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான். குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது நீதிமன்றத்தில் இருந்தாலும் சரி, எதிரிகளோடு கூட என்ன செய்ய வேண்டும், நீதியாக நிலைநாட்டுபவர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றார். இன்று குடும்ப விஷயத்தில் நாம் பார்க்கின்றோம், பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளைக்கு அதிகமாக இன்னொரு பிள்ளைக்கு குறைவாக நடக்கக்கூடியவர்கள் நாம் பார்க்கின்றோம். ஒரு பிள்ளையின் அதிகமாக நேசம் வைக்கக்கூடியவர்கள் நாம் பார்க்கலாம். அதே போல் சகோதரர்கள் இருந்தால் சகோதரர்கள் ஒரு சகோதரனுக்கு அதிகமாக இன்னொரு சகோதரர் குறைவாக, சொத்து விஷயம் வரும்பொழுது இப்படி தான் நடக்கின்ற. நீதி நியாயமாக நடந்து கொள்வதில்லை. ஒரு இடத்தில் ஒரு தீர்ப்பு வருகின்றது, ஒரு பஞ்சாயத்து வருகின்றது என்றால் அங்கே நீதி நியாயம் இல்லை. இன்று உலகம் அப்படித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. நியாயத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கே நியாயம் கிடைக்கும், எங்கே நமக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் நியாயமாக, ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன், ஒரு அமீராக இருக்கக்கூடியவர் நியாயமாக நடந்து கொள்ளும்போது அந்த நியாயமாக நடந்து கொள்பவர்கள் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். குடும்பத்தில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய குடும்ப விஷயத்தில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், மனைவி விஷயத்தில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், உறவுகள் விஷயத்தில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், வியாபாரத்தில் வியாபாரம் செய்யும் போது மோசடி செய்யாமல் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், அளவு விஷயத்தில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லாவற்றிலும் அவன் நியாயமாக நடந்து கொண்டால் அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடன் தொடர்ந்து நற்கர்மம் செய்வார்கள். ஒரு மனிதன் நல்ல விஷயம் செய்யும் பொழுது ஈமானுடன் சேர்ந்து அவன் செய்கின்றானே, நம்பிக்கை வைத்து, ஈமானுடைய நம்பிக்கை வைத்து செய்கின்றானே, அந்த மனிதனை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக 9வதாக அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக ஒற்றுமையாக நிற்பவர்கள். இன்று பல பிரிவுகளாக நாம் பிரிந்து விட்டோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரே உம்மத்தை சேர்ந்தவர்கள், உம்மத்த வாஹிதா என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று பல பிரிவுகளாக பிரிந்து விட்டோம். ஏதாவது ஒரு விஷயம் என்று வரும்பொழுது, முஸ்லிம்களுக்கு ஏதாவது முஸ்லிம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் வரும் பொழுது ஒற்றுமையாக நாம் இருக்கின்றோமா? ஒற்றுமையாக நாம் ஒரே சஃபில் நிற்கின்றோமா? யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஸஃபா, அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே, அவர்கள் ஒரே சஃபில் நிற்கின்றார்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி ஸஃபா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரே சஃபாக நின்று போராடுகின்றார்களே, அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் எல்லாம் ஒரே சஃபில் நிற்கின்றோமா? தொழுகை எடுத்துக்கொண்டாலும் வெவ்வேறு, அந்த பள்ளி இந்த பள்ளி எப்படி பல பிரிவுகளாக பிரிந்து கொண்டிருக்கின்றோம். எப்போது இந்த மனிதர்கள் ஒரே சஃபில் நின்று அல்லாஹ்விற்காக மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக போராடுகின்றார்களோ, நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளுக்காக போராடுகின்றார்களோ, அந்த அடியார்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் நம்ம குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை அல்லாஹ் பார்க்க சொல்லும்போது நம்மிடத்தில் இந்த அமல்கள் எல்லாம் இருக்கின்றதா, பொறுமை இருக்கின்றதா, நாம் அல்லாஹ் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கின்றோமா, நமக்கு அல்லாஹ் நம்மிடத்தில் இறையச்சம் இருக்கின்றதா, நாம் நன்மையான காரியங்களை செய்கின்றோமா, நாம் நீதியுடன் நடக்கின்றோமா? ஆக இப்படி நாம் பல விஷயங்களை நாம் என்ன செய்ய, சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் இந்த குணங்கள் இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் இருந்தது என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளையும் நேசிக்கின்றான், நாம் பாராட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மளை பாராட்டுகின்றான். அவனுடைய சபையில், அவனுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான், அந்த வானவர்கள் நம்மளை சொல்லி
பாராட்டக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியத்துடன் அல்லாஹ்வினுடையார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம் என்றால் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு அடியானாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு அடியானாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சொன்ன அந்த நற்குணங்களை பேணக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அல்லாஹ் நம்ம எதையெல்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ, எந்த குணங்களை நாம் வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல மனிதனாக வாழக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களில் அல்லாஹ் இதையும் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான், இதையும் இப்படியும் இருங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு மனிதனத்தில் இந்த குணங்களும் இருக்க வேண்டும், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய குணங்கள் இதுவும் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது ஒரு சஹாபியை பார்த்து, அப்துல் கைஸ் குலத்தின் தலைவர் அஷஜ் எனும் முந்திர் அவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஷஜே, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இரு குணங்கள் உன்னிடத்தில் உள்ளன. அல்லாஹ் விரும்பக்கூடிய இரு குணங்கள் உன்னிடத்தில் இருக்கின்றது, அதை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள். உடனே சஹாபி, என்ன யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த குணங்கள் என்ன என்று கேட்கும்போது, உன்னிடத்தில் அறிவாற்றல் இருக்கின்றது, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ யோசித்து சிந்தித்து நிதானமாக செய்யக்கூடியவர்களாக அறிவாற்றல் உன்னிடம் இருக்கின்ற அறிவோர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார். நீ பொறுமையாக அந்த விஷயத்தை யோசிக்கின்றாய், அதற்கு பிறகு செய்யக்கூடியவராக இருக்கின்றாய், அதை அல்லாஹ் விரும்புகின்றான். ரெண்டாவதாக உன்னிடத்தில் நிதானம் இருக்கின்றது, அவசரம் கிடையாது. சில மனிதர்கள் அவசரமாக இருப்பார், உடனே செய்து விட வேண்டும், உடனே முடித்து விட வேண்டும், அதில் என்ன இருக்கின்றது எதுவும் யோசிப்பது கிடையாது, உடனே செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவசரத்தை விரும்ப மாட்டேங்க. அவசரம் என்பது ஷைத்தானுடைய குணம், அவசரப்படக்கூடியவன் ஷைத்தானுடைய குணத்தை பின்பற்றுகின்றான். ஆனால் அல்லாஹ் நிதானமாக இருங்கள், நிதானமாக யோசியுங்கள், அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட்டு அதில் முடிவு வேற மாதிரி இருக்கும், அது வேண்டாம், நீங்கள் நிதானமாக இருங்கள். ஆக அந்த குணம் நிதானம் என்பது உன்னிடத்தில் உள்ளது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த அறிவாற்றலும் நிதானம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், இதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றார். இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அன்சாரிகள் சம்பந்தமாக, அன்சாரிகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு கூறுகையில், இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாரும் அவர்களை நேசிக்க மாட்டார். உண்மையான முஃமின்கள் இந்த அன்சாரிகளை அதிகமாக நேசிப்பார்கள். நயவஞ்சகர்களை தவிர வேறு எவரும் அவர்களை வெறுக்க மாட்டார்கள். இந்த அன்சாரிகளை நயவஞ்சகர்கள் வெறுத்தார்கள். ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் இந்த அன்சாரிகளே நேசிக்கின்றார்கள். யார் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் நேசிக்கிறான், யார் அவர்களை வெறுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். ஆக அன்சாரிகளிடம் இருந்த குணத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன குணம் அவர்களிடம் இருந்தது? உதவி செய்யக்கூடிய குணம். யாராவது ஒருவர் அடைக்கலம் தேடி வரும் பொழுது அவர்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? உதவி செய்தார்கள். மக்காவில் இருந்து முஸ்லிம்கள் வந்தார்கள், முஹாஜிர்கள் வந்தார்கள், ஹிஜ்ரத் செய்து அவர்கள் உதவி செய்தார்கள். ஆக இந்த அன்சாரியுடைய இந்த குணத்தை அல்லாஹ் விரும்புகின்றார். நாமும் என்ன செய்யணும்? நாம் யாராவது நம்ம இடத்துல உதவி தேடி வந்தால், அடைக்கலம் தேடி வந்தால், ஏதாவது கஷ்டத்தை சொல்லக்கூடியவர்களாக வந்தால் நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம் என்றால் அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். ஆக அன்சாரிகளை அல்லாஹ் நேசிக்கின்றன, நாமும் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுடைய குணங்களை நாம் நேசிக்க வேண்டும். மூன்றாவது, அதாவது இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னொரு செய்தி நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள், அல்லாஹ் இறையச்சமுள்ள போதும் என்ற மனமுடைய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு அருக்குடைகளாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் போதும் என்று சொல்கின்றானே, பேராசைப்படாமல் இருக்கின்றானே, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படாமல் போதும் என்ற மனமுடைய குழப்பங்கள் இருந்து ஒதுக்கி வாழ்கின்ற அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான்.
இன்றைய காலகட்டம் குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். பல குழப்பங்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டு அதில் நுழையாமல் இன்னும் குழப்பத்தை உண்டாக்காமல் ஒதுங்கி அல்லாஹ் என்று வாழ்கின்றானே, அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான். எவ்வளோ பெரிய குழப்பங்கள் இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளி குழப்பங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கம் குழப்பங்கள் இருந்தாலும் சரி, இயக்கங்கள் குழப்பமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டு விலகி நமக்கு அல்லாஹ் போதுமானவர், அல்லாஹ் நமக்கு இருக்கின்றான். நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்வதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கின்றோம். அதை மட்டும் செய்து வாழக்கூடிய, ஒதுங்கி வாழக்கூடிய அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதாவது ஒரு குடும்பத்தில் குழப்பம் நடக்கும்போது மீண்டும் அங்கே சென்று இன்னும் குழப்பத்தை உண்டாக்காமல் ஒதுங்கி வாழுகிறக்கூடிய அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான். பல விதமாக இருக்கின்றது. இன்று பலவிதமான குழப்பங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நுழைந்து விட்டன. அதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதில் நாம் ஒதுங்கி நாம் வாழ வேண்டும், அல்லாஹ் ஒருவனை சார்ந்து நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். ஆக இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல குணங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த குணங்களை நாம் நம்முடையத்தில் கொண்டு வந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு வெற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல குணங்களுடன் வாழக்கூடிய தௌஃபீகை தருவானாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவானாக என்று கூறி என்னுடைய இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பக்ய் يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله أكبر.